ஒரு 22 வயசு பையன் துபாய் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு துபாய்னாலே பாஷா தான் இருக்கும், துபாய்க்கு போனாலே ஆடம்பரமா வாழலாம் நினைச்சிட்டு அம்மா அப்பா உசுறு எடுத்து அங்கங்க கடனை வாங்கி ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி துபாய் வந்து இறங்கியாச்சு. ஆனா துபாய்க்கு வந்துட்டு கால் பண்ணா ஏஜென்ட் ஆளே இல்ல. எப்படியோ சொந்தக்காரங்களை ரீச் பண்ணி அவரும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆடம்பரமான வாழ்க்கை தான் கிடைக்கும்னு நினைச்சவனுக்கு 6 பேரோட ரூம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது ரொம்ப கஷ்டமா தான் ஆரம்பிச்சு. வந்ததுமே வேலை கிடைச்சிரும்னு நினைச்சவனுக்கு ஒரு 100 கம்பெனி ஏறி இறங்கணும். நம்மள மாதிரியே மத்த நாட்டுல இருந்து வந்தவங்களும் இங்கதான் வேலை தேடுறாங்கன்னு நினைச்சப்ப இன்னும் கஷ்டமா இருந்துச்சான். இப்படியே ஒரு 6 மாசம் கடந்து போயிட்டு இன்னைக்கு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, அப்கோர்ஸ் துபாய் வந்தாரே வாழ வைக்கும் தான். பட் நீங்க வரும்பொழுதே எல்லாமே ஈஸியா கிடைச்சிடாது. ஒரு 60 செகண்ட் ரீல பார்த்துட்டு மட்டுமே நீங்க நம்பி வரீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எந்த நாட்டுக்கு போனாலுமே சரி, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாதான் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். அப்கோர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய ஹாப்பியா நம்ம வாழ கத்துக்கலாம். ஒரு கதை சொல்லட்டுமா?